ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்குறோம். காலைல 5:30க்கு எழுகுவேன். 5:30லேருந்து இந்த பசங்களை 2 பேரும் ஸ்கூலுக்கு அனுப்புறது பெரும்பாடாயிருது. அதுவும் எங்கள் பாப்பாவில் 7 மணிக்கு அனுப்பணும், எங்கள் பையனை 8 மணிக்கு அனுப்பணும். அவங்கள அனுப்புறதுக்குள்ளே இப்போ ஒரு வழி ஆயிடுறேன். அது லீவு நாளில் அந்த வேலை செஞ்சு நம்மளுக்கு அந்த வேலை செய்யறது தெரியுதுல்ல. ஆனால் இந்த மாதிரி ஸ்கூல் டேல இவங்களை அனுப்புறதுக்குள்ளே நம்மளுக்கு போதும் ஆயிடுது. அந்த டைம்ல நம்மளையும் அறியாம ஆட்டோமேட்டிக்கா நம்ம ப்ரெஷர் ஹை ஆயிடுது. ஏன்னு தெரியல, எனக்கு மட்டும்தான் அப்படியே இல்லை, எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. வாங்க அந்த மார்னிங் டைம்ல ஒரு 4 மணி நேரம் காலைல 5:30லேருந்து மணி 10 மணி வரைக்கும் நான் என்னென்ன பண்றேன் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வில்லேஜ் சம்பந்தமா போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சரிங்களா? வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். எப்பயுமே 5 மணிக்கு எழுந்துருவேன். இருந்தாலும் சரி, நம்ம எழுந்த உடனே யாருமே உடனே எழுத மாட்டாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே பட்டுனிட்டு ஒரு 5:30 எழுதுவேன். எழுந்து அதுக்கப்புறம் போயிட்டு அந்த வெளியே சில்லுன்னு நல்லா இருக்கும். அந்த சில்னஸ் ரொம்பவே பிடிக்கும் எனக்கு. சரி, ஒரு கொஞ்ச நேரம் அதில் நின்றுட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வருவேன். ப்ரஷ் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் நைட்லேயே பாத்திரமெல்லாம் கழுவி வச்சிருவேன். ஒரு சில நாள் நைட்டில் ரொம்ப டயர்டாக இருந்தால் அப்போ நான் அப்படியே சிங்கில் போட்டு விட்டுருவேன். உடனே சாதத்துக்கு வச்சிருவேன் ஃபர்ஸ்ட். ஏன்னா நம்மளுக்கு அதை ரெடி பண்ணிட்டா பசங்களுக்கு குழம்பாலாம் கூட ஏதாவது கொடுத்து அனுப்பிச்சலான்னு சொல்லிட்டு அந்த வேலையை செய்வேன். சிங்கில் பாத்திரமெல்லாம் போட்டு வச்சிருந்தா அதெல்லாம் கழுவி முடிச்சுட்டு சமைக்கும் போது அந்த வேலைலாம் முடிச்சிருவேன். சாப்பாடுலாம் உலைய வச்சு இப்போ சாம்பார் என்னவோ அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலை பாதிக்கு மேலே முடிஞ்சிடும். ஒரு 6:15 மேலே தான் பசங்களை எழுப்புவேன். எங்கள் பாப்பாவை எழுப்பி விட்ட மெதுவாக அவள் எப்பயுமே அவள் எழுந்தா போயிட்டு எங்கள் மாடெல்லாம் ஒரு 5 நிமிஷம் நின்று பார்த்துட்டு தான் அவளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் நைட்லேயே முன்னாடி நாள் இந்த பஞ்சாயத்து பைப்பில் தண்ணி வரும், அது வேறு திறந்து விட்டாங்க. தண்ணி நீட்டாக கூடி போயிடுச்சு. அப்புறம் அதெல்லாம் போய் மூடிட்டு மாட்டெலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் பையனை எழுப்புனா அவன் கொஞ்ச நேரம் தூங்குறான். சரி தூங்கட்டும் போ அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்து சாதமெல்லாம் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் சரி பருப்பு தான் குக்கரில் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் சரி அதுக்கு குழம்பு கூட்டி விடலான்னு சொல்லிட்டு சுண்டைக்காய், கத்திரிக்காய், முள்ளங்கி இதெல்லாம் எடுத்தேன். அதே மாதிரி எங்கள் பையனும் 6:30 மேலே 6:45, 6:40 இந்த டைமுக்கு எப்பவுமே நான் எழுப்பலனா கூட அவன் ரெகுலராக எழுந்துருவான். அப்புறம் எழுந்து நான் எப்போ எழுந்தாலுமே அவன் என்னை ஒரு விசிட் பார்த்துட்டு தான் போவான். அவனுக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். எனக்கும் அவன் அந்த மாதிரி போகிறது பார்த்துட்டு போகிறது ரொம்பவே பிடிக்கும். ஒரு நாள் அவன் அந்த மாதிரி செய்யலைனா கூட எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகிடும். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நடக்குமான்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் குழம்பு கூட்டி விடலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம என்னதான் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தாலையும் அந்த சாப்பாட்டில் குறை சொல்லாத இருக்க மாட்டாங்க. மதியம் எடுத்துன்னு போகிற சாப்பாடு பாதி சாப்பாடு கூட காலி ஆகாது. எங்கள் பாப்பா எதுனாலே சாப்பிட்டுப்பா. ஆனால் எங்கள் பையன் இருக்கான் பாருங்க, அவனுக்கு பிடிச்ச நீ தினமும் பிரியாணி செஞ்சு கொடுக்குறியா, காலி பண்ணிட்டு வந்துடுவான். ஆனால் அந்த மாதிரி பருப்பு குழம்பு இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா அந்த சாப்பாட்டில் போட்டு கொடுக்குறதே கொஞ்சம் தான் போட்டு கொடுப்போம், அதில் பாதி ரிட்டர்ன் வந்துடுவோம். அதுக்காகவே ஒவ்வொன்றா பார்த்து 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 நான் செய்வேன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு குழம்பெல்லாம் கூட்டி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வேலை ஆகும்ல. முடிஞ்ச வரைக்கும் நான் காலைல டிஃபனுக்கு மதியம் சாப்பாட்டுக்கு ரெண்டுத்துக்குமே ஒரே குழம்பா யூஸ் பண்ணுற மாதிரி தான் செய்வேன். ஏன்னா காலைல நமக்கு இருக்குது டைம் அந்தளவுக்கு கம்மி. ஏன்னா பசங்களுக்கு காலையிலையும் டிஃபனுக்கும் வேணும், மதியம் லஞ்சுக்கும் வேணும் அப்படின்றதுனால. ஏன்னா நம்ம தனித்தனியாக செஞ்சு நிற்க முடியாதுல்ல இருக்கிற 1 மணி நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு பருப்பு குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பருப்பு குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் சரி பொரியல் ஏதாவது பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தா வாழைக்காய் தான் இருந்துச்சு. சரி செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நம்ம எழுந்து டீ வச்சு குடிச்சா காலையிலே கொஞ்சம் நம்ம எனர்ஜி ஆயிரும். இல்லைன்னா வச்சுக்கோங்க, நம்ம எழுந்து ஒரு 5:30 எல்லாம் எழுந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ள ஒன்றுமே அனுப்பலைன்னா ரொம்ப டயர்ட் ஆயிரும் நம்ம. அப்புறம் சாதம் வடிக்கிற கஞ்சி இருக்கும், அதில் அடியில் அந்த சாதமெல்லாம் இருக்கும். அந்த சாதத்தை மட்டும் இருத்து குடிப்பேன். எனக்கு சின்ன வயசுல இந்த மாதிரிலாம் எங்கள் அப்பா கொடுப்பாங்க. நம்ம மோஸ்ட்லி 90 கிட்ஸ் 80 கிட்ஸ் எல்லாருக்குமே 90 கிட்ஸ்க்குலாம் தெரியும். அந்த சின்ன வயசுல சாதம் முடிஞ்ச வரைக்கும் அந்த அடுப்புல தான் வடிப்பாங்க. அடுப்புல வடிக்கும் போது அடுப்பு பக்கம் போய் உட்காந்துக்கணும் வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஊற்றி கொடுப்பாங்க. அந்த அடுப்பு பக்கமே உட்காந்து குடிக்கிறது அந்த ரொம்ப ஃபீலிங். இந்த மாதிரிலாம் குடிக்கும்போது நம்மளுக்கு நம்மளுடைய அந்த சின்ன வயசு மெமரிஸ்லாம் வரும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இப்ப சொல்றாங்க அந்த மாதிரி கஞ்சிலாம் குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த காலத்துல அந்த மாதிரி நிறைய கஞ்சி குடிச்சுதான் நிறைய பேர் வளர்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் கஞ்சி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இல்லைன்னா வச்சுக்கோங்க வயிறு கபகபான்னு எரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு இந்த வாழைக்காய் கட் பண்றதுக்குள்ள அந்த பக்கம் தண்ணி வச்சேன். அது நல்லா காஞ்சிருச்சு. பட்டு இந்த ப்ரிப்பேர் பண்ணி வச்சுன்னு நம்மளால வேலை செய்யறது தான் ஆகாத வேலை. பட்டுன்னு அந்தாட்ட ஒரு வேலையை முடிச்சுட்டு இந்தாட்ட ஒரு வேலையை திணிடுவேன். இப்பதான் இந்த அடுப்பு வந்த பின்னால்தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குது. அதுக்கு முன்ன ஒரு அடுப்பு வச்சிருந்தேன். அந்த அடுப்புல நம்ம இந்த பக்கம் பத்த வச்சு அந்த பக்கம் திருப்பினா அடுப்பு ஆஃப் ஆயிரும். அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் மெதுவா சர்ச் பண்ணி இந்த அடுப்பு வாங்கின பின்னாடி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஏன்னா 3 பர்னர்ன்றதுனால டக்கு டக்குன்னு வேலையும் ஆயிடும். அதுக்கப்புறம் சரி பிள்ளைங்களுக்கு எதாவது
செஞ்சு கொடுக்கலாம்ல இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பிள்ளைங்க தினமும் ஒரே மாதிரி எடுத்துகிட்டு போனால் வச்சுக்கோயேன், பசங்க தினமும் வெவ்வேறு மாதிரி எடுத்துறதை பார்த்து அவங்களுக்கும் ஒரு ஏக்கம் வந்துடும். அப்படின்றதுனால முடிஞ்ச வரைக்கும் நம்மளால என்ன முடியுமோ அதை செஞ்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு நான் ரெகுலராக வந்து செய்ய ஆரம்பிப்பேன். என்னால் முடியுறதை செஞ்சு கொடுப்பேன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு சாதம் குழம்பு பொரியல் ஆயிடுச்சு, குழம்பும் அந்த பக்கம் ஓரளவுக்கு ஆயிடுச்சு. சரி பிள்ளைக்கு காலையிலே சாப்பிட்றதுக்கு தோசை செஞ்சு கொடுத்துலான்னு சொல்லிட்டு. அவள் வீட்டில் சாப்பிட மாட்டா, ஏன்னா 7 மணிக்கெலாம் கிளம்புறனால 7-7:10 கிளம்பிடுவா. அதனால சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு காலைல டிஃபன் மதியம் லஞ்சு இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவா. அதனால அவளுக்கு செஞ்சு நான் போட்டு கொடுத்துருவேன். அவள் அங்கே போயிட்டு சாப்பிட்டுப்பா. அதனால சரி தோசை செஞ்சு கொடுத்துடலாம் காலைல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 தோசை சுட்டேன். தோசையை அந்த பக்கம் பரப்பன்னு ஊற்றிட்டு எங்கள் பையனை கொஞ்சம் பார்த்துக்க சொல்லிட்டு இந்த பக்கம் ஜடை போட ஆரம்பிச்சிட்டேன். இங்கே நாளாம் இந்த மாதிரி அவள் 9th படிக்கிறா. ஆனால் நான் வந்து 6th எனக்கு தெரிஞ்சு நானே ரெட்டை ஜடெல்லாம் போட கற்றுக்கிட்டேன். அப்போ இருக்கிற பிள்ளைங்க மோஸ்ட்லி எல்லாருமே அப்படிதான் இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைங்க நம்ம என்னதான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் நம்ம அம்மாவும் வந்து நமக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. அவளுக்கு போவோம் தூக்கம் கலக்கம் கூட தெரியாது, தினமும் இப்படிதான் போகும். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த சில்னஸ்லேருந்து வேலை செஞ்சா சில்லுன்னு காத்து பட்டாவே சளி பிடிச்சிக்கும். அதனால நம்ம 2 பக்கமும் பஞ்சு எடுத்து சொருகிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலை ஸ்டார்ட் பண்ணும். இல்லைன்னா வச்சுக்கோயேன் நம்ம தொசுன்னு உட்காந்து இருந்துட வேண்டியதுதான். அந்த நாள் ஃபுல்லாக அப்படியே போயிடும். அப்புறம் ஒரு வழியாக அவளுக்கு சாப்பாடு செஞ்சு அவசரமாக அந்த குழம்புகளெல்லாம் ஆற வச்சு அவளை அனுப்புறதுக்குள்ளே நம்மளுக்கு பெரும்பாடாயிருது. ஏன்னா அப்படியே சும்மா அந்த டைம் ஆக ஆக அந்த 7 மணிக்கு மேலேருந்து அந்த 7:10 நமக்கு பைத்தியமே பிடிச்சிடும். அந்த அளவுக்கு ஒரு டென்ஷன். அவளை அமுச்சு விட்டாதான் நம்மளுக்கு ஏதோ ஒரு பெரிய சாதனை பண்ண மாதிரி எனக்குலாம். 7:10 அவள் கிளம்பிடுவா ரெகுலரா. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவளை அமுச்சு விட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் கப்புன்னு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா நம்ம எழுந்தோடனே பரபரப்பா நம்ம மெதுவா வேலை செஞ்சா நமக்கு ஒன்றும் தெரியாது. அந்த பரபரப்பா வேலை செய்யறது நமக்கு ரொம்பவே டயர்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் மெதுவா பொறுமையா ஒரு 10 நிமிஷம் உக்காந்துட்டு பால் கறக்க டைம் தான் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் உக்காந்துட்டு தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம்னா எப்பயுமே. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே எங்கள் பையன் எழுந்து அவன் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவனால் முடிகிற ஹெல்ப்பை செஞ்சுட்டு போவான். மாட்டு குளிக்கிறது, காமிக்கிறது, செய்கிறது, இந்த மாதிரி ஹெல்ப்பை செஞ்சுட்டு அவன் எழுறதே 6:40 தான். அவன் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்குள்ளே 7-7:10 அவங்க அக்கா ஸ்கூலுக்கு போகிற வரைக்குமே அவன் வேலை தான் செஞ்சு நிற்பான். எழுந்து பாத்ரூம் போகிறது, ரெஃப்ரெஷ் ஆகிறது, இந்த மாதிரி பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவர் எப்பவுமே 7:30 தான் குளிக்க போவார். அந்த 1/2 மணி நேரத்தில் அவரால் என்ன வேலை முடியுமோ அந்த வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவார். எழுந்து முடிஞ்ச வரைக்கும் 4 மாடு இருக்குது, ஒரு கண்ணுக்குட்டி இருக்குது, ஒரு 2 மாடு 3 மாடுக்கு வந்து தீனி குளுத்தி போடுவோம். நானும் பால்லாம் கலந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவனை ரெடி பண்ணிட்டு அவங்களுக்கு பேக் பண்ணி ஸ்கூல் முடுக்கிறது தான் நம்மளுக்கு பெரும் வேலை. எங்கள் பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸும் கொடுத்து அனுப்ப முடியாது அந்த டைமில். அவள் எட்டுன்னு போகாதே இவருக்கிட்ட தான் பேக் பண்ணி அனுப்பேன். அவளை வந்து ஒரு நாளைக்கு நம்ம வண்டியில் கொண்டு போய் பஸ் ஸ்டாப்பில் விட்டு வந்தோம்னா இவனும் வந்து என்னை கொண்டு போய் பஸ் ஸ்டாப்பில் விட்டு வரணும். அந்த மாதிரி பிள்ளைங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ரெகுலராக சைக்கிளில் தான் போவாங்க. சரி எங்கள் பாப்பா வந்து இப்படி சுற்றின்னு போகணும் அப்படின்றதுனால சரி கொண்டு போய் விட்டு வந்துடுவோம். டைம் 7 மணிக்கே போகணுன்றதுனால ஒவ்வொரு நாள் பஸ் வந்துடுதுன்னு சொல்லிட்டு அதனால இவரும் என்னை கொண்டு போய் விட்டு வந்துருவாரு. விட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் வேலையை செய்யறதுக்கு மணி